பல அதிசயங்களை உள்ளடக்கிய மீனாட்சி அம்மன் திருக்கோயில். வரிப்பாடலில் மதுரையில் அன்னை அங்கையர்கண்ணி மீனாட்சி ஆலயத்தை தாமரை மலருக்கு இணையாக கூறுகிறது. மீனாட்சி அம்மனின் சிலை மரகத கல்லால் ஆனது. அதனால் மீனாட்சி அம்மனுக்கு மரகதவள்ளி என்று இன்னொரு பெயரும் உண்டு. இங்கு கொடுக்கும் தாளம்பூ குங்குமம் வேறு எந்த கோயிலும் கிடைக்காது. வெளிநாட்டவர் அனைவரும் பார்த்து அதிசயிக்கும் திருக்கோயில். தென்னிந்தியாவில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலங்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒன்று. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் கிடைத்த ஸ்படிகலிங்கம் மதுரை ஆதீனத்தில் வழிபாட்டில் உள்ளது. கோவிலில் உள்ள கொலு மண்டபத்தில் நவராத்திரியின் போது கொலுபொம்மைகள் வைக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்படுகிறது. இங்கு உள்ள சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக இங்கு வீற்றிருக்கிறார். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் வாண்டிய நாட்டு தலங்களுள் இதுவும் ஒன்றாகும். இங்கு அம்பிகை மீனாட்சிக்கே முதலில் பூஜை நடைபெறுகிறது. இத்தலம் 18 சித்தர்களில் ஒருவரான சுந்தரானந்தரின் சித்தர் பீடமாகவும் உள்ளது. விநாயகரின் அறுபடை வீடுகளில் 4வது படைவீடாகவும் இது அமைந்துள்ளது. சிவபெருமான் மீது பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. அம்பாள் தாய் மீனாட்சியின் கருவறையானது 32 சிங்க உருவங்களும் 64 சிவகணங்களும் 8 கல் யானைகளும் தாங்கி நிற்கும் அபூர்வமானதாகும். இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் அமைத்தான். மீன் போன்ற கண்களை பெற்றவர் என்பதால் மீனாட்சி என்று பெயர் பெறுகிறார். மீன் தன்னுடைய முட்டைகளை தனது பார்வையாலேயே தன்மயமாக்குவது போல மீனாட்சி அம்மன் தனது பக்தர்களை அருட்கண்ணால் நோக்கி அருள்பாலிக்கிறாள். இங்கு சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படும் 5 முக்கிய தலங்களில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தலம் ஒன்று. இது 50 சபைகளில் வெள்ளி சபை என்று போற்றப்படும் சிறப்புடையதாகும். மற்ற எல்லா இடங்களிலும் சிவபெருமான் இடது காலை தூக்கி நடனமாடும் நடராஜர் இங்கு வலது காலை தூக்கி வைத்து நடனமாடுகிறார். சுவாமி சந்நிதியில் கருவறையில் இறைவன் சுந்தரேஸ்வரர் லிங்க திருமேனியாக காட்சி தருகிறார். இது கடம்ப மரத்தடியில் தோன்றிய ஒரு சுயம்பு லிங்கமாகும். ஈசனின் 64 திருவிளையாடல்களும் மதுரையிலேயே நடந்ததாக வரலாற்றுகள் தெரிவிக்கின்றன. சுவாமி சந்நிதி பிரகாரங்களில் 64 திருவிளையாடல் காட்சிகள் சிற்பங்களாக இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மனின் வரலாற்றை பார்க்கலாம். மதுரை ஆண்டு வந்த மலையத்துவஜன் என்ற பாண்டிய மன்னன் அவரது மனைவி காஞ்சனமாலையும் குழந்தை பேருக்காக பார்வதி பரமசிவனை வேண்டி யாகம் நடத்துகிறார்கள். மனமிறங்கிய பார்வதி தானே 3 வயது பெண் குழந்தையாக நெருப்பிலிருந்து வந்து காஞ்சனமாலையின் மடியில் வைந்து விழுகிறாள். குழந்தையை பார்த்து மகிழ்ந்து போன அரசனும் அரசியும் அந்த குழந்தை 3 ஸ்தனங்களுடன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள். அப்போது வானில் தோன்றிய அசிரீரி இவளை ஒரு ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்டத்து ராணியாக முடி சுட்டுங்கள். மனப்பருவம் வந்தவுடன் அவளது 3வது ஸ்தனம் மறைந்துவிடும் என்கிறது. மீனாட்சி ஆணுக்கு நிகரான அனைத்து வகை போர்களையும் கற்று தேர்ந்தவர். மதுரையின் அரசியாக மங்கையர்க்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. 3 தனங்களுடன் பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும்போது ஒரு தனம் மறைகிறதோ அவரை திருமணம் செய்து கொள்வார் என்று மலையத்துவ மன்னன் கூறுகிறார். பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர் தொடுக்கிறார் மீனாட்சி அம்மை. பூமியில் உள்ள ஒவ்வொரு மன்னனையும் வெற்றி கொள்கிறார். அவ்வாறு கிழக்கு திசையில் அவர் சென்றபோது அமராவதி நாட்டின் மன்னனான இந்திரன் மீனாட்சியுடன் போர் செய்கிறார். ஆனால் மீனாட்சியின் வீர பராக்கிரமத்துக்கு ஈடு கொடுக்காமல் பணிகிறான். இப்படி ஒவ்வொரு திசையிலும் போர் தொடுத்து அனைவரையும் தன் காலில் விழ செய்கிறார் மீனாட்சி. இதே போல் கைலாயத்தின் மீது படையெடுத்து செல்கிறார் மீனாட்சி. அங்கு குடியிருக்கும் சிவபெருமான் மீனாட்சியை பார்க்கிறார். யார் என்று அறிந்தவர் ஆதலால் உற்சாகத்துடன் அன்னை எதிர்கொள்ள செல்கிறார். சிவபெருமான் அன்னையை நெருங்கி வர வர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி வேட்கை குறைந்து வெட்கம் சூழ்கிறது. சிவபெருமான் அருகில் வந்ததும் கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு தலை குனிந்து நிற்கிறார். அப்போது மீனாட்சியின் 3வது ஸ்தனம் மறைகிறது. ஒரு பங்குனி உத்திர நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் வைபவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இங்கு நடக்கும் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. சித்திரை திருவிழா என்றாலே அனைவரும் நினைவுக்கு வருவது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதுதான். பெருமாள் கள்ளழகர் கோலத்தில் காட்சி தருவதும் கோயிலை விட்டு வெளியே வந்து பக்தர்களின் உபசாரங்களை ஏற்றுக்கொள்வதும் வேறு எங்கும் காண முடியாத ஒன்றாகும். மதுரையில் மட்டுமே நடப்பதால் தான் இங்கு இத்திருவிழாவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு
மகா கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2026 ஏப்ரல் மாதத்தில் நடத்தப்பட சொல்லப்படுகிறது. இந்த கோயில் காலை 5 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9:30 வரையிலும் திறந்திருக்கும். இந்த நேரங்களில் பக்தர்கள் அம்மன் மற்றும் சுவாமியை தரிசிக்கலாம். சிறப்பு நாட்களில் பூஜை நேரங்கள் மற்றும் தரிசன நேரங்கள் மாற்றங்கள் உண்டு. மகா சிவராத்திரியை முன்னிட்டு 15ஆம் தேதி இரவு முழுவதும் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அன்று மீனாட்சி அம்மன் மற்றும் சுவாமி சன்னிதியில் 4 கால சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகிறது. இந்த கோயிலில் 1000 மண்டபம் உள்ளது. இம்மண்டபத்தில் 1000 தூண்கள் ஒவ்வொன்றும் கலைநயமிக்க சிற்பங்களுடன் உறுதி வாய்ந்ததாக அமைந்துள்ளது. எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் தூண்கள் ஒரே நேர்கோட்டில் காட்சியளிக்கும். அதன் நுழைவாயில் அருகில் ஒப்பற்ற இசை தூண்கள் உள்ளன. இவை ஒவ்வொன்றையும் தட்டினால் வெவ்வேறு ஒலி எழுப்பும் நுணுக்கங்களை கொண்டது. இக்கோயில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டு பின்னர் 14ஆம் நூற்றாண்டில் மாலிக் கபூரின் படையெடுப்பால் சேதமடைந்தது. அதன்பின் 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் நாயக்க மன்னர்களால் முக்கிய திருப்பணிகளை நடைபெற்றது. பிரம்மாண்டமாக புதுப்பித்து கட்டப்பட்டு தற்போதுள்ள 1000 மண்டபமும் மற்றும் கோபுரங்களும் அமைக்கப்பட்டது. வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இந்த கோயில். நாம் அனைவரும் கட்டாயம் சென்று பார்க்க வேண்டிய அற்புதமான கோயில். அனைவரும் சென்று பார்த்து வாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வணக்கம்.